நான் சொல்கிறத உங்கள் கடையில் தெளிச்சிங்கன்னா கஸ்டமர் கூட்டம் தானாக வரும். ஜோதியாக இருக்கும் கடை. ஷாப் ஓனர்ஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. காலையில் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து கங்கா தண்ணின்னு நினச்சி தெளித்து விடுங்க. நெகட்டிவ் எனர்ஜி வேரோடு அகன்று போயிடும். கடை முழுக்க தூவம் போடுங்க. நல்ல சாம்பிராணி, அந்த வாசனை லட்சுமியை வரவழைக்கும். குபேரயோக சாம்பிராணி வேணால் என்கிட்ட கேளுங்க, தர்றேன். வாசலில் விபூதி கலந்து தண்ணி தெளிங்க. கண் திருஷ்டி விலகி போகும். ரொம்ப நல்ல எனர்ஜி நிலைக்கும். வெள்ளிக்கிழமை ரோஜா பூ போட்டு தண்ணி தெளிக்கணும். குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது. தெளிக்கிறதோட ரொம்ப முக்கியம் தெரியுங்களா, உங்களுடைய நம்பிக்கை. இந்த ஃபெய்த்து தான் உங்கள் கடையை கோவிலாக மாற்ற போகுது. கடைங்கிறது வெறும் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, குபேரனருள் வரக்கூடிய தெய்வீக இடம். சரியான தூய்மை வேணும், சரியான நம்பிக்கை வேணும். மக்கள் கூட்டம் தானாக வரும். சாம்பிராணி வேணுமா, திருநீர் வேணுமா, நான் தர்றேன் உங்களுக்கு. நேரடியாக அல்லது ஆன்லைனில் குபேரயோக பயிற்சிக்கு வாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.